அனைவருக்கும் வணக்கம். சிதுகமாட்டிக்கு இருக்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா MT4 அண்ட் MT5 பிளாட்ஃபார்முக்கு டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இண்டிகேட்டர் வச்சுருக்கீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் இண்டிகேட்டரை வந்து நம்ம ரோபோ ட்ரேடிங் சாஃப்ட்வேரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் 8:30 மணிக்கு ஒரு நியூஸ் இருக்குது, ஃபாரெக்ஸ் நியூஸு USDயில் PMI அப்புறம் கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு நியூஸுக்கு வந்து நம்ம ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது USD CADல வந்து இங்கே ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு அது ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. கமிஷனோடு சேர்த்து பார்த்திங்கன்னா $11 கிட்டத்தட்ட லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவது ட்ரேட் வந்து இங்கே போட்டிருக்கோம். இதனோட ஸ்டாப் லாஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா $5 தான் ரிஸ்க் வச்சுருக்கோம் ஸ்டாப் லாஸு ஃபார் த டார்கெட் ஆஃப் $40 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த $10 லாஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதை ரெக்கவர் பண்ணி மேலே ஒரு $20-30 ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நியூஸ் டைமில் வந்து பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது மார்க்கெட் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது ஆக்சுவலாக. அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ வந்து தான் நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். அது ப்ரீவியஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது. ஸோ நோட் பண்ணிக்கிங்க. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். மேலே போகிற மார்க்கெட்டை ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை அப்படி போகும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஆக்சுவலாக. மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட்டோட மூமெண்ட்டு. ஸோ இந்த மார்க்கெட் எப்படி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணாது மார்க்கெட்டை. இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணாமல் இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். திரும்ப கீழே உடனே இறங்குமான்னு கேட்டிங்கன்னா உடனே இறங்குறதும் கஷ்டம். எப்படி திரும்ப இறங்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஸோ திரும்ப கீழே இறங்கும். இவ்வளோ தூரம் போகும்போது நமக்கு வந்து ஒரு என்ட்ரி சான்சஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது USD CADல. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது, கீழே வந்திருக்கு, ஸோ திரும்ப மேலே போகுது. இந்த ஹையர் ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால். ஸோ திரும்ப வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது வந்து ஹையர் லோ. இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அது எப்படி இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் டைமில் ஆர்டர் போட்டு வைக்கிறோம். அதே போல் தான் USD AUD பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. இது லோயர் லோ, இட் மீன் இது லோயர் லோ, லோயர் ஹை, திரும்ப லோயர் லோ பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்டு கண்டினியூ ஆகிற போகிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் திரும்ப லோயர் ஹை போயிருக்கு. திரும்ப லோயர் லோ பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டோட அடுத்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிரேக் பண்ணிவிட்டோம், மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போயும் இங்கே ஒரு ஆர்டர்ஸ் போட போகிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா வால்டைல் வந்துருச்சு, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது நியூஸ்க்கு. ஸோ மார்க்கெட்டோட வால்டைல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் வந்து $5 ரிஸ்க் எடுக்க போகிறேன். சப்போஸ் என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா $5 வந்து லாஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ யூஸ் பண்ண டூல்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து வர வீடியோஸில். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ நியூஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட வால்டைல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நான் சொன்னபடி இது லோயர் லோ, இது லோயர் ஹை, இது லோயர் லோ பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, ஹையர் ஹையை பிரேக் பண்ணாமல் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப மார்க்கெட் இந்த ப்ரைஸுக்கு வர ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். இன்னும் 14 மினிட்ஸ் தான் இருக்குது நியூஸில். ஸோ நியூஸ் ரிலீஸ் ஆக இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து 10 ட்ரேட் லாஸு, இட் மீன் $10 லாஸு USD CADல. செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா AUD USDயில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு $10 லாஸு. மூணாவது ரேட் பார்த்தீங்கன்னா USD CAD, அதில் ஒரு $5 லாஸு. ஓவராலாக $30 வந்து லாஸ் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் இருக்குது. இட் மீன்
எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் இருக்குது. இது வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட்டு. இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டாப் லாஸ். ஸோ நியூஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது எந்த மூமெண்ட்டில் வேணாலும் நிற்கலாம். இந்த மூமெண்ட்லேருந்து இறங்கலாம், இல்லை இந்த மூமெண்ட்லேருந்து இறங்கலாம், இல்லை இப்போ எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட்டு இந்த மூமெண்ட்லேருந்து கூட இறங்கலாம். அதே மாதிரி தான் இதுவும் இந்த மூமெண்ட்லேருந்து ஏறலாம், இல்லை இந்த மூமெண்ட்லேருந்து ஏறலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே செட்டிலாகி உட்காந்துருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது நியூஸ் வர்றதுக்கு. ஸோ நியூஸ் வந்தோடனே மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நியூஸ் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ மூமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு, நியூஸோட மூமெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா $45 வந்து ப்ராஃபிட் போயிட்டுருக்கு MTM. இது டெஃபினட்டாக கீழே விழுந்துடும் இது எப்படி இருந்தாலும். USD CAD பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். அப்புறம் AUD USDயும் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மேலே போய்டும். அந்த வால்டைல் அந்த மூமெண்ட்லேயே தெரியுது. ஆக்சுவலாக நியூஸ்லாம் என்னென்னு இன்னும் கூட வரல ஆக்சுவலாக, ஆனால் இங்கே டெக்னிக்கல் வேலை செய்யுது. ஸோ நியூஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம், மற்றபடி அதை ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணது அப்படின்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ தான் நியூஸே வந்திருக்கு. ஆக்சுவலாக ரெண்டுமே நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ USD வந்து இறங்கும், USD பின்னால் வர பேர்ஸ் எல்லாமே ஏறும். ஸோ வெயிட் பண்ணி ஃபுல் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டார்கெட் கிட்டே இருக்குது. AUD USD பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டார்கெட் கிட்டே இருக்குது. அப்புறம் USD CAD வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டார்கெட் கிட்டே இருக்குது. அட் ப்ரெசென்ட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா $114 வந்து ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நான் அந்த $100 வந்து $1000 ஆகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் அது பிளான் பண்ணுறதுக்குள்ளே இன்னும் நிறைய ஃபில்ட்ரேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கிடைச்சிட்ட பிறகு நான் டெஃபினட்டாக இது அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜியும் சேர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான், $100 போதுமானது இது ட்ரேட் பண்ணுறதுக்கு. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நீங்களே தெரியும், போன வாரம் பார்த்திங்கன்னா $100 வந்தது. இந்த வாரமும் கிட்டத்தட்ட ஒரு $100. இட் மீன் போன வாரம் டபுள் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டு. இந்த வாரமும் பார்த்திங்கன்னா ஒரு $100. இதெல்லாம் ரொம்ப நல்ல ரிட்டர்ன் வித் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இது வந்து நியூஸ் ட்ரேடிங்கில் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ். பிகாஸ் ஏன்னா குயிக் டார்கெட் வித் ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் என்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $30 வந்து நியூஸுக்கு முன்னாடி வந்து லாஸ் ஆகிடுச்சு. நான் அதுக்கான காரணமும் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ எதனால் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னா நியூஸ் வரதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு. இது நான் எதிர்பார்த்தது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஸ்டாப் ஹண்டிங் தான் நான் சொல்கிறது எல்லாமே. நான் வந்து ஒவ்வொரு ஸ்டாப் ஹண்டிங் பாயிண்ட்லேயும் என்ட்ரி போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஸ்டாப் ஹண்டிங் பாயிண்ட்டு. அந்த ஸ்டாப் ஹண்டிங் பாயிண்ட்டை ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டாப் ஹண்டிங் பாயிண்ட்டு, இது ஒரு ஸ்டாப் ஹண்டிங் பாயிண்ட்டு. மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஹண்டிங் பாயிண்ட்டை ட்ரிகர் பண்ணி லாஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஸ்டாப் ஹண்டிங் பாயிண்ட்டை ட்ரிகர் பண்ணி லாஸ் பண்ணிடுச்சு. இது 3வது என்ட்ரிஸ். USD CAD பார்த்திங்கன்னா 3வது, 2 லாஸ் ஆகிடுச்சு. இது வந்து 3வது சான்சஸ்ஸு. ஸோ இப்போ டார்கெட் கிட்டே இருக்குது, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்னா. ஸோ AUD USD பார்த்திங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. USD CAD பார்த்திங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு, இட் மீன் இவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆகிட்டு இன்றைக்கி டார்கெட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மண்டே டார்கெட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதனால் எக்ஸிட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து $80. இந்த அக்கௌண்ட்டோட ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணது போன மாதம் 28th. கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிருக்கு இந்த அக்கௌண்ட்டு. இந்த டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நியர்லி பார்த்திங்கன்னா $182 வந்து ப்ராஃபிட் இருக்குது வித் $100 இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொன்னபடி $5 $10 தான் ரிஸ்க் ஆக்சுவலாக ஒவ்வொரு ட்ரேடுக்கும். ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1:5 to 1:7 அப்படின்னு இருக்கும். இதில் நான் இன்னும் கூட ஃபில்ட்ரேஷன் தேடிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் அதை $1000 இதை ஆக்கும்போது அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்ருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இதையும் நான் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.